இப்போ பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னு அதனால பிரச்சனை கிடையாது. இதுதான் ஏ வெக்டர். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ். அப்போ ஏ வெக்டரை பற்றி நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. இதுதான் நம்மளுக்கு ஏ வெக்டர். அண்டு பர்பண்டிகுலர் டூ லைன்ஸ் சொல்லிட்டோம். இதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட் வேர்ட். பர்பண்டிகுலர் டு டூ லைன்ஸ். அப்போ என்னது, இது ஒரு பி வேல்யூ, இது ஒரு பி வேல்யூ. அப்போ இதை வச்சு காமன் பி என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பதான் நம்ம பேரல் சரிங்களா. அப்போ பர்பண்டிகுலர் மீனிங் என்ன, பி ஒன் வெக்டர் டாட் பி டூ வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோ. கரெக்டுங்களா. பி ஒன் வெக்டர் டாட் பி டூ வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோன்னு இருக்கும். கரெக்டாங்களா. ஆமாம் சார். சரி, இப்போ இதை வச்சு நம்ம எப்படி ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டாங்க. அதை ஒரு ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ண சொல்கிறோம். அது எப்படி ஃபார்ம் பண்ணுறோம்னா 3 இன்ட்டு சம் பி ஒன் மைனஸ் 16 இன்ட்டு பி டூ ப்ளஸ் 7 இன்ட்டு பி த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. இன்னொரு ஈக்குவேஷன் வேறு இவனோட ஈக்குவேஷன் 3 பி ஒன் மைனஸ் 8 பி டூ மைனஸ் 5 பி த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ. சரிங்களா. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்றாரு. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்றாரு. எப்படி சால்வ் பண்ணுவீங்க, எனி ஐடியா? இதுக்கு தான் நம்மளுக்கு வந்து கிராஸ் ரேஷியோ மெத்தட் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிராஸ் ரேஷியோ. சரிங்களா. இது எப்படி சால்வ் பண்ணுறாங்க, இப்போ ஒரு ஐடியா கொடுக்குறேன், அதை நோட் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஹையர் ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்படி எழுதுவேணும்னா பி டூ பி த்ரீ பி ஒன் பி டூ இந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டு இதனுடைய கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ எழுதணும். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குல்ல, ரெண்டு ஈக்குவேஷன் கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லுங்க. பி டூவோட கோஎஃபிஷியன்ட் என்ன, -16. பி த்ரீயோட கோஎஃபிஷியன்ட் என்ன, 7. பி ஒனோட கோஎஃபிஷியன்ட் என்னோட 3. அடுத்து பி டூவோட கோஎஃபிஷியன்ட் -8. இதை எழுதி டவுட் இருக்குதாமா? அதே ஐடியா அடுத்து சொல்லுங்கம்மா. அடுத்த வேல்யூ -8 -5 +3 -8. -8. இப்போ கண்டுபிடிக்கிற வேல்யூ என்னன்னா அதுதான் நம்மளுடைய P1 P2 P1 P2 P3 டினாமினேட்டர்ல எழுத போகிறோம். டினாமினேட்டர் எழுத போகிறோம். இது எப்படி எழுதுன்னு கற்றுக்கணும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஜஸ்ட் என்னது, கிராஸ் மல்டிப்ளிகேஷன். இந்த ஃபார்முலா டிட்டர்மெண்ட் 2/2 டிட்டர்மெண்டோட இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி என்ன ரிசல்ட் வந்து சொல்கிறாங்க, சிம்பிளை பண்ணி -60 into -5 80 minus plus 80 ஆமாம் சார். 80 minus 56 மைனஸ். ஆமாம் சார். அப்போ ரெண்டு பண்ணால் மைனஸ் பண்ண எவ்வளோ இருக்குது, 56 80 மைனஸ் பண்ணால் 24. ஓகே. அதே ஐடியா அடுத்தது என்ன பண்ணுறோம், இது ரெண்டையும் பேக் பண்ணுறோம். இதையும் பேக் பண்ணுறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன இருக்குது, 21 minus 15. அதாவது 6. கரெக்டாக. ஆமாம் சார். அடுத்தது என்ன பண்ணுறீங்க, இவனையும் பேக் பண்ணுறோம். சொல்லுங்க. -24 plus 40 அப்போ 24. கரெக்டாக. ஆமாம் சார். அப்போ இது எதோட காலம் டிவைட் ஆகும், 6ஆல் டிவைட் ஆகும். அதாவது P1 வந்து 4, P2ஓட வேல்யூ 1, P3ஓட வேல்யூ வந்து 4. அப்போ எழுதிங்க. P வெக்டரோட வேல்யூ என்ன கிடைக்குது, 4i வெக்டர் ப்ளஸ் j வெக்டர் ப்ளஸ் 4k வெக்டர். இதுதான் P வெக்டரோட வேல்யூ. சரியா. ஓகே சார். அப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன இருக்குது, ஏ வெக்டர் இருக்குல்ல. ஏ வெக்டர் யாரு, இவன். இப்போ என்ன ஈக்குவேஷன் கேட்குறான், வெக்டர் ஃபார்ம் கேட்குறான். கரெக்டுங்களா. அப்போ வெக்டர் ஃபார்ம் ஈக்குவேஷன் என்ன, பாசிங் வித் தி பாயிண்ட் அண்ட் பி வெக்டர் வேல்யூ ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் லாம்டா பி வெக்டர். கரெக்டாமா. ஆமாம் சார். அப்போ சொல்றாங்க லாம்டா பி வெக்டர்னா என்ன வரும் சொல்லுங்க, டக்குனு முடிச்சுங்க. R vector is equal to A vector I cap plus 2j cap minus 4k cap plus lambda into அந்த பி வெக்டர் வேல்யூ என்ன வருதோ அது எழுதணும். என்ன வருது, 4 ஆல்ஃபா ப்ளஸ் ஜே ப்ளஸ் 4 அவ்வளோதான்.
சரிங்களா? பரப்பளிக்கும் பேசுறது அது. ஓகே சார். அது டவுட் இருக்குதாங்க? டவுட் இல்லைங்க சார்.